ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பரிப்புமொழி கிளாஸஸ். இன்னைக்கு நம்ம கிளாஸ் எதை பத்தினா 12th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் மேத்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல இருக்க சம்ஸ் தான். ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் சம்ஸ் அப்லோட் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிற சம் தான் பார்க்க போறோம். ஸோ மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் வந்து 2x2 மேட்ரிக்ஸ்க்கு ஆல்ரெடி சால்வ் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ 3x3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ 2x2 மேட்ரிக்ஸ் இருந்தாலும் 3x3 மேட்ரிக்ஸ் இருந்தாலும் ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா சேம் தான். A inverse equal to 1 by determinant of A into adjoint of A. So நம்ம inverse exist ஆகுதா இல்லையான்னு பார்க்கறதுக்காக first determinant of A தான் கண்டுபிடிக்கணும். இப்போ determinant of A. இப்போ first plus minus plusன்னு எடுப்போம். So first plus 5 எடுத்துக்கிறோம். So இந்த ரோவையும் 5 ஓட ரோவையும் காலமையும் ஸ்கிப் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற எடுப்போம். பேலன்ஸ் என்ன இருக்கு? 5 1 1 5 இருக்கா? அப்ப 5 1 1 5. நெக்ஸ்ட் மைனஸ் பிளஸ் மாறும். மைனஸ் 1 இருக்கனால 1. இப்போ 1 ஓட காலமும் 1 ஓட ரோவையும் விட்டுட்டு பேலன்ஸ் என்ன இருக்கு? 1 1 1 5 இருக்கா? அப்போ 1 1 1 5 பிளஸ் நெக்ஸ்ட் இந்த 1 ஓட காலமையும் ரோவையும் விட்டுட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கு? 1 5 1 1 1 5 1 1. அப்ப 5 into 5 5s are 25. கிராஸ் மல்டிப்ளை இந்த டயகனல் பண்ணுவோம். 5 5s are 25 மைனஸ் இது ஃபார்முலா இருக்கு. மைனஸ் 1 1s are 1. வெளியில இருக்க மைனஸ் 5 1s are 5 மைனஸ் 1 1s are 1 பிளஸ் 1 into 1 1s are 1 மைனஸ் 1 5s are 5. 5 into 25 minus 1 வந்து 24 minus 5 minus 1 வந்து 4 1 minus 5 வந்து minus 4. 25 4s are வந்து 120 minus 4 same sign ஆத்துல add பண்ணோம்னா minus 8. அப்போ 112. So 112 வந்து not equal to 0. அப்ப A inverse வந்து exist. So நம்ம determinant of adjoint of A கண்டுபிடிக்கணும் next. இப்போ determinant of A ஓட ஆன்சர் 112. So இதை எடுத்து எழுதிக்கலாம். So next இப்போ adjoint of A கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? adjoint of A னா AIJ மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் AIJ டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் AIJ கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்ப இதுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு மெத்தட் போட்டிருக்கேன், அதை விட இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் மேட்ரிக்ஸை நான் இங்க புரியறதுக்காக சைடு எழுதுறேன். 5 1 1 டைரக்டா பண்ணோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும், இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ சென்டர்ல இருக்கிற மேட்ரிக்ஸோட சென்டரை பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். இங்க சென்டர்ல ஸ்டார்ட் பண்றோமா, அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். அதாவது செகண்ட் ரோட சென்டர் 5னா அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? 1 இருக்கு. 1 இப்போ இது எழுதிட்டோம். இந்த ரோலயே எது மிஸ் ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன் மிஸ் ஆயிருக்கு, அதை எழுதிக்கணும். இப்போ எங்க ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே முடிச்சது. நெக்ஸ்ட் இப்போ இந்த இது முடிச்சிட்டோமோ அடுத்து இதுக்கு கீழே இருக்க ரோ சென்டர்ல மார்க் பண்ணிக்கலாம். சென்டர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட், இதுக்கு அடுத்து இருக்கிறது 5. நெக்ஸ்ட் இது ரெண்டுமே முடிச்சிட்டோமா இதோட ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது. திரும்பி எங்க ஸ்டார்ட் பண்ணணும்? சென்டர்ல ஸ்டார்ட் பண்ணலாம், அதுலயே. நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் இது முடிச்சிட்டோமா அடுத்து லாஸ்டா ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்துடும். செகண்ட் தேர்ட் முடிச்சுட்டா ஃபர்ஸ்ட்டுக்கு வரும். சென்டர்ல இருக்க 1, இதுக்கு அடுத்து இருக்க 1, ஃபர்ஸ்ட் இருக்கிறது 5, திரும்பி ஸ்டார்ட் பண்ண எடுத்துரு. இப்போ ஃபர்ஸ்ட்ல என்ன எழுதுறோமோ அது அப்படியே டிட்டோவா கீழே எழுதும். அவ்வளவுதான். சோ இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கு. இப்போ நம்ம வந்து கிராஸா போட்டுக்கலாம். இப்போ இது ரொம்ப இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஜஸ்ட் கிராஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இப்ப 5 5s இந்த கிராஸ் இந்த ஆரோக்கு ஏத்த மாதிரி மல்டிப்ளை பண்ண போறோம். 5 5s 25 மைனஸ் இப்போ கீழே இருக்க ஆரோ இந்த ஆரோ 1 1s 1. இப்போ நெக்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் ஆரோ எடுத்துட்டோம். 5 5s 25 மைனஸ் 1 into 1 எழுதிட்டோம். இப்போ இது முடிஞ்சா நெக்ஸ்ட் இந்த இது 1 1s 1 மைனஸ் இந்த ஆரோ 5 1s 5. நெக்ஸ்ட் இப்போ இது முடிஞ்சா அந்த இதை மறைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஆரோ 1 1s 1 மைனஸ் 1 5s 5. ஸோ ஒரு ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் ரோவை விட்டுறோம். இப்போ அதுக்கு அடுத்து இருக்க 2, அதாவது நம்ம வந்து 2 × 2 எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஈஸி இல்லை, அதனால இப்போ ஃபர்ஸ்ட் 2 1 1s 1 மைனஸ் 1 5s 5. இது முடிச்சிட்டோமா அடுத்து 5 5s 25 மைனஸ் 1 1s 1. நெக்ஸ்ட் இப்போ இது முடிச்சிட்டோமா இந்த லாஸ்ட் 2 1 1s 1 5 1s 5. நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் ரோ முடிச்சாச்சு. லாஸ்ட் இந்த 2 × 2 மேட்ரிக்ஸ் 1 1s 1 minus 5 1s 5. Next 1 1s 1 minus 5 1s 5. Next in the last
5 5s are 25 minus 1. So 25 minus 1 வந்து 24. 1 minus 5 வந்து minus 4. 1 minus 5 minus 4. 1 minus 5 minus 4. 25 minus 1 வந்து 24. 1 minus 5 minus 4. இங்க 1 minus 5 minus 4. 1 minus 5 minus 4. 25 minus 1 24. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சது ஏஐஜேவோட ஆன்சர். இதை டிரான்ஸ்போஸ் பண்ணாதான் நம்மளுக்கு அட்ஜாயிண்டோட ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது பின்னாடி இருந்துக்கலாம். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 24. ஸோ இப்போ ஏஐஜேவோட ஆன்சர் மட்டும் எடுத்து சொல்லிக்கலாம். minus 4 minus 4 minus 4 24 minus 4 minus 4 minus 4 24. இப்ப ஏஐஜேவோட டிரான்ஸ்போஸ்னா ரோ எல்லாம் காலமானும் காலம் எல்லாம். இப்போ நம்ம இந்த காலம் எடுத்துக்கலாம். 24 minus 4 minus 4 இருக்கு. அதை இப்ப நம்ம ரோவா எழுத போறோம். 24 minus 4 minus 4. இப்ப இந்த காலம் இருக்கு, அதை அப்படியே நான் ரோவா எழுத போறேன். minus 4 24 minus 4. நெக்ஸ்ட் இந்த காலமா இருக்கு, அதை அப்படியே நான் ரோவா எழுத போறேன். minus 4 minus 4 24. ஸோ அப்போ இது ஐஏஐடி டிரான்ஸ்போஸ் அட்ஜாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஃபார்முலா என்னது? A inverse equal to 1 by determinant of A into adjoint of A வா? determinant of A ஓட ஆன்சர் என்னது? 1 1 2. இப்போ adjoint of A ஓட ஆன்சர் என்னது? 24 minus 4 minus 4 minus 4 24 minus 4 minus 4 minus 4 24. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து 4 டேபிள் டிவைட் ஆகுதா? ஃபுல்லா 4 காமனா வெளில எடுக்கலாமா? இப்போ நான் 4 வெளில எடுத்துறேன். 4 எடுத்தா 4 டேபிள் இப்போ 24 வரும். 6 minus 1 minus 1 minus 1 4 6 are 24 minus 1 4 minus 1 minus 1 6 are. So இப்போ இது கேன்சல் பண்ணலாம். 4 டேபிள் கேன்சல் ஆகணும். 1 2 4 1s are 4 4 2s are 8 பேலன்ஸ் 3 போட்டுனா 32. அப்ப 8. அப்ப ஃபைனல் ஆன்சர் வந்து 1 by 28 6 minus 1 minus 1 minus 1 6 minus 1 minus 1 minus 1 6. ஸோ இது நம்ம A இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. சம் புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.